ஹாய் நண்பர்களே, மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற அந்த லைக் தான் தொடர்ந்து ஓடுறதுக்கு ஒரு எனர்ஜியும் ஒரு உற்சாகத்தையும் கொடுக்கும். ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே. அம்மா என்னம்மா இவ்வளவு நேரம் கழிச்சு வரீங்க? எப்பவுமே ஆட்கள் சொல்லிவிட்டே இருக்கேன். என்னப்பா? ஒண்ணு இல்ல. அம்மா உங்களை நான் எப்பவே வர சொன்னேன். நீங்க வர நான் சாப்பிடவே இல்ல. நீ சாப்பிட வேண்டியதானடா? நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நம்ம ரெண்டு சேர்ந்து சாப்பிடணும்னு சொன்னா இல்லையா? இவன் என்ன இவ்வளவு க்ளோஸா இருக்கும்? எதனால? டேய், சின்ன வேலையை போச்சது அதான். நான் அப்புறம் கோவப்பட்டுறேன். உங்களை எல்லாம் வேலை பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்கானே இல்லையா? அதுக்காக அப்படி இப்படி போட்ட முடியும். பிள்ளைங்களுக்கு மொத பால் காய்க்கணும். அதான் காய்ச்சிட்டு வந்த நேரம் ஆயிட்டு. ஏமா சொல்ல நானும் வந்து நின்று போல. நானும் வாசல் வந்து பாத்துட்டு இருக்கேன். சார் சொல்லிவிட்டேன். வந்து கூப்பிட வந்தான். அவனை போக சொல்லிட்டு நீங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு வரீங்க. வேலை கட்டுறடா, குழந்தைங்களை வச்சிருக்கோம், எல்லாத்தையும் எடுத்துட்டு வரணும்ல. என்னம்மா என்ன சொல்லாம நானும் உங்களை கூப்பிட வந்திருப்பேன்ல. நல்லா வந்தீங்க. இல்ல, அலெக்ஸ் கொண்டு விட்டான். என்ன நடக்குதுங்க? இவனுக்கு ஏன் இவ்வளவு க்ளோஸா இருக்கானுங்க? போங்கம்மா, நான் இன்னும் பசியோட இருந்தேன். நீங்க வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டு இருக்கேன். வா, வந்து சாப்பிடலாம். ஓடியா, சீக்கிரம் வாங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நான் தான் இன்னும் சாப்பிடல. நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? நீங்க சாப்பிட சொல்லியிருக்கா இல்லையா? நீங்க வராம எப்படி சாப்பிடுவேன்? அதான் சாப்பிடாம உட்காந்துட்டேன். ஏடா, புள்ள சாப்பிட்டாலே அப்படி? அவளுக்கு அவங்க அப்பா அம்மா ஊட்டி விட்டுட்டாங்க. சேனலை ஊட்டி விட்டான். சரி வா, நம்ம சாப்பிடலாம். வாங்கம்மா. அப்பா நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். நீங்க சாப்பிடு போ. சரிங்கப்பா. அம்மா வாங்க. சரிடா, நீ போ. வரேன். சீக்கிரம் வாங்கம்மா. நான் கையை பிடிச்சுக்கிட்டா? இல்லடா, நீ போ, நான் வரேன். டேய் சாரன், அம்மா வந்தாச்சு. டேய் இலைய போடு. அம்மா வந்தாச்சா? எம்மா என்ன இவனுக்கு இவ்வளவு க்ளோஸா இருக்கானுங்க? என்ன அம்மா அம்மா கூப்பிட்டு கிடக்கானுங்க? என்னமோ எம்மா என்னமோ அப்பா என்னமோ சைட் அடிக்காரே. அலெக்ஸ் என்ன கூட்டிட்டு வரணுமே. இதெல்லாம் கண்ணால பார்த்தா நம்புவானுங்க. எம்மா அப்ப பயப்படல. இல்லன்னா என்ன பார்த்து பயப்படுவாரு. என்ன பயப்படல. என்ன காதல் வந்தோட தைரியம் தானா வந்துட்டோம். என்ன ஆனாலும் பாத்துக்கணும். அப்போ ஒரு முடிவுக்கு வந்துட்டாரோ. எப்பா என்னடா? என் அப்பா எனக்கு மட்டும்தான். எப்பா என் அப்பா எனக்கு மட்டும்தாப்பா. எப்பா அண்ணன் கூப்பிட்டான். போன வாரு. ஏமா நீங்க வாங்களே. அப்பா இப்ப எனக்கு நிம்மதியா இருக்கு. நீங்க வாங்க. அப்பெல்லாம் சைட் அடிக்க கூடாது. அப்பா எனக்கு மட்டும்தான். வாங்க. அண்ணன் கூப்பிட்டா. இப்ப உங்களை அண்ணன் போக சொன்னா. நீங்க வாங்க. இல்ல நான் தூக்கிட்டு போறேன். இல்ல நான் இறக்கி விட்டா நீங்க நிப்பீங்க. வாங்க. மாட்டேன். இல்ல சாலான் இல்ல அம்மா கீழே இறக்கி விடல. இல்ல கீழே போட்டாத. அதெல்லாம் போட மாட்டேன். ஏமா நீங்க வாங்க. நீ பேரை இறக்கி விடல வச்சுக்க. எட்டி மிச்ச கேக்குறாங்க. டேய் நண்பா. டேய் நண்பா. டேய் மகாதேவா. என்னடா? நான் தூங்க வைக்கணும் பாத்துக்க. உள்ள மண்டபத்துக்குள்ள வரியா? டேய் உன்கிட்ட பேசணும். என்னடா சீரியஸா இருக்க மாதிரி இருக்கு? டேய் அதான் தோட்டத்து வேலை பார்க்குது அந்த பொண்ணு. தோட்டத்து வீட்டுலடா. இனிய மாதிரி இருக்குமே. ஆமாடா என்னமோ நடந்திருக்கு. என்கிட்ட சொல்ல நினைக்குது. ஏதோ ஏதோ இருக்குடா. அது என்னன்னு கேள்வி பார்ப்போம். என்னடா சொல்ற? திடீர்னு என்ன உணர்கிட்டு இருக்க? அந்த பொண்ணு அப்படின்னு யார்ட்டும் பேசாத. நம்ம வீட்டு அழுக்கட்டலாம். இந்த சின்ன பிள்ளை தான் பேசும். நம்ம மேல அழுக்கட்டலாம் பேசாத. பேசாதுல. நம்ம போனா கூட முகம் கொடுத்து பேசாதுல்ல. ஏன் நம்மள கூட ஏழு கூட பார்க்காது. ஆனா என்கிட்ட என்னமோ சொல்ல வருதுடா. என்னமோ நடந்துருக்குடா. அந்த பொண்ணு என்னமோ சொல்ல வந்தா.
அந்த பொண்ணு முகத்துல ஏதோ நான் பார்த்தேன். ஏதோ பெரிய விஷயம் சொல்ல வந்தா. ஆனா அப்போ கேட்க வேண்டியது நீ சாருன்னு எடுத்துக்கிட்டு போயிட்டான். ஏதோ நம்ம கிட்ட மட்டும் சொல்ல நினைக்கிற மாதிரி எனக்கு தோணுது. உனக்கு அப்படி லேசா எதுவும் தோணாதுன்னா நீ கேட்க வேண்டியதுடா. என்னன்னு நைஸா சிக்னல் கொடுக்க வேண்டியதுன்னு கேட்டேன். என்னன்னு கேட்டேன். வாயை திறந்தா அதுக்குள்ள சாரு எடுத்துட்டு போயிட்டான். அவன் எதுக்கு எடுத்துட்டு போனா? என் அப்பா எனக்கு மட்டும் தான் சொந்தங்க மாதிரி பச்சை பிள்ளையா மாறிட்டான்டா. அவன் தான் நான் அந்த பொண்ணை சைட் அடிக்க நினைச்சிட்டு இருக்கானே. ஏன்டா உன் மகனுக்கு மூளை முட்டுலேடா இருக்குது. அது சரி, அந்த அம்மா தான் உயிரை விடுவானே கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது அவனுக்கு அம்மாவா பிடிக்கும். நான் தான் சைட் அடிச்சிடக்கூடாது. எப்போ எனக்கு மட்டும் தான் நீ அப்படி வந்து அப்படி நிக்காண்டா இவ்வளவு பெரிய பையா. நான் அந்த அம்மா பாத்திரக்கூடாதான். அப்படி இருக்க நின்னுக்கிட்டு ஏன் அப்பா அப்படிங்க என்ன தடா சொல்ல. அப்போ எதுவும் நீ கேட்டுக்கலையா? என்னமோ முக்கியமான விஷயமா தான் இருக்குன்னு தோணுது. ஏன்னா அந்த பொண்ணு அப்படி யார் முகத்தையும் ஏறெடுத்துலாம் பார்க்காது. ஆனா என் முகத்தையே பார்த்ததை பார்த்தா என்னமோ இருக்கும்னு நினைக்கிறேன். போய் என்னன்னு பாக்கியா? சரி, அந்த பொண்ணு எங்க போயிட்டு இருக்கு? நான் சாப்பிடத்தான் கூட்டு போயிட்டு இருக்கானுங்க. அதான் இசை தான் பார்க்க போவாங்களா இருக்கும். போய் பாரு போ. சரி, நான் போய் கேட்டுட்டு வரேன். உள்ளே கொண்டா. சரி, இந்தா நீ தங்குப்புல வா, தாத்தா கிட்ட வா. என் தங்குப்புல என் இருப்புல சிரிச்சுக்கிட்டே பண்ணல என் தங்குப்புல. ஓ பிள்ளை நல்ல மனத்து கிடக்க. என் தங்குப்புல மேல மனத்து கிடக்க. ஏன் தூக்கம் வரலையா உனக்கு? தூங்க கண்ணு சொக்கிக்கிட்டு வந்தது. வெளியில கொண்டு வந்து எல்லாம் முடிச்சிட்டான். அவ சாப்பிடல இப்படி ஜானும் சாமும் விட்டுட்டு இருந்தானுங்க. சரி, நீ போய் பார்ப்போம். சரி, நான் போய் கேட்டேன். தூங்குதே நீ? வா, அப்ப தூங்க கேட்டா வேணாமா? எவ்வளவு நேரம் முடிச்சு கிடக்கு தங்க புள்ள? வா, அப்ப தூங்க கேட்டோனியா? இல்ல சார், என்ன வாங்கிட்டு வரணுங்க பாரு. ஓடியா 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 அப்பா கிட்ட ஓடியா. அப்பா கிட்ட ஓடியா, அப்பா கிட்ட ஓடியா. நான் தூங்க வயல நான் மண்டபத்து ரூம் இருக்கு பாரு, அங்க தூங்க இப்போ. சரிண்ணே. நீங்க அப்பமே வாரேன்ட்டு இப்போ வந்திருக்கிய. கொஞ்சம் வேலை. என்ன வேலைன்னு கேளு, சத்தம் போடு. நான் பேச மாட்டேன். இல்லம்மா, வேலை அந்த கிடந்தா முடிச்சிட்டு வரதுக்கு நேரம் ஆயிட்டு. உங்கள்ட்ட நான் வேலை பார்க்கணும்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? இல்லடா, அதுக்காக இல்ல. பச்சை பிள்ளை இருக்குல்ல, பாலை கொண்டுட்டு வரோம். நீங்க காலையில வந்தீங்க. அதுக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்ல. கொலுசு குடியெல்லாம் போட்டாச்சா? நான் பேச மாட்டேன். நாங்களா எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் தெரியுமா. நான் சீக்கிரம் வரணும்னு நினைச்சேன், நேரம் ஆயிட்டு. சரிம்மா வாங்க. இசை, நான் அம்மா சாப்பிட்டுட்டு வரேன். தம்பி வச்சுக்கிட்டியா? என்கிட்ட வரமாட்டா. சாரண்ட கொடுங்க. அவனு இன்னும் சாப்பிடல. சரி கொண்டுங்க. இல்ல, நான் புள்ளைய நான் வச்சுக்கிட்டேன். கொண்டா. இம்மா நம்ம சாப்பிட போவோம் வாங்க. சரி, அவனையும் தூக்கிட்டு வா. அவனுக்கு சாப்பாடு கொடுக்கலாம்ல. அவன் எங்க சாப்பிடுவான்? இப்ப நீங்க கொடுத்த பால் இப்பதான் குடிச்சிருக்கான். இல்ல, 2 ரூபாய் ஊத்துவா. கொண்டா புள்ளைய கொண்டா. பாட்டிக்கிட்ட போ. தங்க புள்ள பாட்டிக்கிட்ட போங்க. மாமா என்ன கேக் சார்? நான் சாப்பிட்டுட்டு வரேன். இவனை பாத்துக்கிட்டுங்க. தனியா உட்காந்துருக்கா, நீங்க உட்காருங்க. இல்ல அது அம்மா இவனுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும். ஆமா, நண்பன் சொன்ன மாதிரி இந்த பொண்ணு என்னமோ சொல்லதான் வர. இப்பெல்லாம் முகத்தை பார்க்க மாட்டாள. என்ன சாரணி, நீ சாப்பிட போக. என்ன அவன் அலெக்ஸ் வர வரணுமாமா, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவன் அப்பவே பந்திக்கு போயிட்டான். சீக்கிரம் போங்க. அவன் இங்க தான் சொல்லியிருந்தேன். இப்ப பந்திக்கு போயிட்டான். போங்களாண்டா. ஆமா, எதுக்கு நம்மள போக சொல்றாரு? அத்தி நம்ம அப்பா சைட் அடிக்க வச்சிருவாரோ. இவனுக்கு நான் ஒரு முடிவு பண்ணதான். எட சாரணி, ஒண்ணு இல்ல மாமா, நீ பிள்ளை பக்கத்துல நின்னுக்க. நான் கிங்ஸ் எல்லாரும் போயிட்டு வரோம். இல்ல, நான் தான் கிங்ஸ் என்ன கூட வரேன். ஒரு முடிவுக்கு வா. முன்னாடி போன வரேன். அம்மா எங்க போறாங்க? சொல்லாம போய்கிட்டு இருக்காங்க. பிள்ளை தாங்க, நான் வச்சுக்கிட்டேன். நீங்க போய் சாப்பிட்டு வாங்க. என்ன ஒரே குழப்பமா இருக்கு. அம்மா ஏன் ஒரு மாதிரி இருக்காங்க? எப்பவும் சிரிச்ச முகமா இருப்பாங்களே. கேட்டியலா? என்னமா? எப்பவும் சிரிச்ச முகமா தானே இருப்பாங்க. ஆஹா, இவ்வளவு நோட் பண்ணிருக்கா. அதே வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்கல்ல. சரி, மாமாவும் நோண்டிட்டாரு. என்னமோ இருக்குது, தெரிஞ்சுக்கணுங்க. அம்மா இப்பெல்லாம் நடந்துக்க மாட்டாங்களே. வீட்டுல யார் முகத்தையும் எடுத்து பார்க்க மாட்டாங்க. மாமா முகத்தை பார்த்தாங்களே, நான் பார்த்தேனே. மாமா என்ன சீக்கிரம் கொடுத்தாரு. இசை, புள்ளிய கொஞ்சம் குடி. இவன் வந்து நின்னப்போ அப்பா கிட்ட போ, நான் வரேன். ஏன்னா எனக்கு சின்ன வேலை இருக்கு, நான் வரேன். இவன் ஒருத்த எங்க போறாங்க தெரியா? தங்கப்பா தூங்க வா, அப்பா கிட்ட தூங்க. என்னடி? நான் இவனை வச்சுக்கிட்டேன். அபி அம்மா போய் கூட்டிட்டு வரீங்களா? தூக்கம் வந்துட்டா? அதே உட்கார்ந்து இருக்கல, அதான் அப்படி இருக்கு. இது நான் அண்ணன் சொல்றேன். அவன் தான் ரூம்ல பாதுகாப்பா பாத்துக்கிடுவான். அவன் தூங்குற வரைக்கும் உள்ள இருப்பான். நான் அண்ணன் சொல்றேன். சீக்கிரம் வாங்க, எனக்கு கண்ணு சொக்கிட்டு வருது. இரு, நான் போய் அண்ணன் சொல்றேன். நீங்க வரீங்களா? நானா? அம்மா முன்னாடி போனாங்க, அப்படியே மாமா பின்னாடி போயிட்டாரு. நான் அங்கேயே கவனிச்சேன். அப்பா எதுக்கு இவங்க முகத்தையே பார்த்தாரு? அப்பா யாரையுமே பார்க்க மாட்டாரு. இந்த அம்மா யார் முகத்தையும் ஏறத்து கூட பார்க்க மாட்டாங்க. எங்கேயோ இருக்குது, என்ன இருக்குது?
தூக்கம் வந்து வாங்கல. நீங்க வாங்கல. எனக்கு ரொம்ப தூக்கமா வருது. இல்ல, அம்மா முன்னாடி போனா மாமா இப்படி பண்ண மாட்டாரு. அதுக்கானே அவங்க பக்கத்துல வந்து நின்னாரு. மாமா அப்படிலாம் நிக்க மாட்டாரு. அவங்க கிச்சனாலே யாரும் கிச்சனுக்கு கூட போக மாட்டாங்க. எங்கேயோ இருக்குத, என்னவோ இருக்குத. அங்க என்ன நடந்திருக்கும், வீட்டுல என்ன நடந்திருக்கும்? என்னங்க, எனக்கு தூக்கம் வருது, வாங்க. போகிட்டு போங்க. இல்ல, என்ன மார்க்கிட்டா இசை கொஞ்சம் பிள்ளை எப்படி? நான் ஏற்கனவே தூக்கமா வந்துட்டு இருக்கேன். இவனுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இவன் என்ன யாரோ மாதிரி பாப்பான். நான் இவனை எப்படி தூங்க வைக்க? ஒரு நான் எப்படி தூங்க? முடிச்சதுன்னு அவ்வளவுதான். எனக்கு கண்ணு சொக்கிட்டு வந்து நான் தூங்க போறேன். டேய், நீனு தூங்கு, நானும் தூங்குறேன்டா. ஆமா, அம்மா தச்சமத்துக்கு ஓய்வு எடுக்க போறேன். நீயும் தூங்கு, நானும் தூங்குறேன். டேய், கொஞ்ச நேரத்துக்கு நான் அம்மா இல்லடா. எனக்கு தூக்கமா வருதுடா. உங்க அப்பா நைஸா என்கிட்ட தள்ளிட்டு போயிட்டாவா? எப்பா ஐ ஜனப்பா, எப்பா எப்பா அப்பா அப்பாதான்ப்பா. கரெக்ட் டைத்துக்கு எங்க அப்பா வந்துட்டாவப்பா. இல்ல, அப்பா எடுத்துக்க வேண்டாம். இல்ல, இங்க யாரும் வரமாட்டாங்க. நீங்க எங்க முகத்தெல்லாம் ஏறத்து கூட பார்க்க மாட்டீங்க. தோட்டத்துக்கு நாங்க வந்தா கூட நீங்க அப்படிலாம் எங்களை பார்க்க மாட்டீங்க. இல்லம்மா, எங்க முகத்தை பார்த்தீங்களே, அதான் ஏதோ சொல்ல வர்ற மாதிரி எங்களுக்கு தோணுது. அதனாலதான். உங்ககிட்ட ஒருத்தங்க ஒன்னு சொல்ல சொன்னாங்க. யாரு யாரு என்ன சொல்ல சொன்னாங்க? உங்க தங்கச்சி. உங்ககிட்ட உடனே சொல்ல சொன்னாங்க. அதான் உங்க முகத்தையே நான் பார்த்தேன். நேரத்தை கடத்திடக்கூடாதுல்ல. தங்கச்சா? என்னமா சொல்ற? என் தங்கச்சா? ஆமா, உங்க தங்கச்சி தான். நான் இங்க வரதுக்காக கிளம்பிட்டு இருந்தேன். தோட்டத்துல யாருமே இல்ல, நான் மட்டும் தான் இருந்தேன். கதவுலாம் பூட்டி வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் பிள்ளைங்களுக்கு பாலை காய்க்கலங்கிற ஞாபகம் எனக்கு வந்தது. அதனால உள்ள பாலை காய்ச்சிக்கிட்டு இருந்தேன். அலெக்ஸ் வந்தான். அவன் சீக்கிரம் வாங்கம்மா, நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னான். அவன் வெளியில போயிட்டான். சரி அப்புறம் சாரன் வந்து அலெக்ஸை கூட்டிட்டு போயிட்டான். சரி. எனக்கு என்ன பண்ணு தெரியல. அவ்வளவு பெரிய தோட்டத்துல ஒத்தையில நின்னுகிட்டு இருந்தேன். பாலெல்லாம் காய்ச்சிட்டு இருக்கும் போதே திடீர்னு சத்தமா கேட்டுச்சு. சத்தம் கேட்டுச்சா? என்னமா சொல்ற? எனக்கு பயம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டு. யாருமே இல்ல. ரொம்ப சவுண்டு, உருட்டுற சவுண்டு கேட்டது. வீட்டுல என்னத்தையும் தேடுற மாதிரி ஒரு மாதிரி உருட்டுற சத்தம் கேட்டுச்சு. போன் எடுக்கலான்னு பார்த்தா போனை மறுபடியும் நான் உள்ள வச்சிருந்தேன். எனக்கு உள்ள போறதுக்கு மறுபடியும் பயம். இப்போ என்னால வெளியிலயும் ஓடி வர முடியாது. உள்ள போய் போன் எடுத்து உங்க யாருக்கும் கான்டாக்ட் பண்ணவும் முடியாது. ரெண்டுங்கட்ட இடத்துல நான் நின்றுட்டு இருந்தேன். எனக்கு பயமா இருந்தது. அப்போ யாரு யாரு யாரு? ஐயோ, இந்த அலெக்ஸ் அதே நின்னுட்டு இருந்தான். சாரன் வேற வந்து கூட்டிட்டு போயிட்டானே. இப்போ வெளியில காம்பவுண்டுக்கு போனா கூட ரொம்ப தூரம் ஓடணுமே. ஐயோ, இப்போ நான் அங்க போனாலும் மாட்டிக்கிடுவேன். உள்ளுக்குள்ள போன் இருக்கு கிச்சனுக்குள்ள. எடுக்க போனா உள்ள வச்சு ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா. யார் இருக்கீங்க உள்ள? யாரு? எல்லாரும் போயிட்டாங்களே, பயமா இருக்கு. யார் உள்ள இருக்கீங்க? வெளிய போங்க. எல்லாம் ரவுண்ட் பண்ணுங்க. நீ யாரு? உண்மை சொல்லு. நான் இந்த வீட்டுல வேலை செய்யறேன். வேலைக்காரியா இருக்கேன். வேலைக்காரியா? நகை நட்டுல திருட வந்திருப்பாங்களோ? இங்க பாருங்க, வீட்டுல யாரும் இல்ல. நான் மட்டும் தான் இருக்கேன். உங்களுக்கு நகை தானே வேணும்? நான் போட்டிருக்கதை தாரேன். போட்டு தள்ளிடும். எங்களுக்கு நகை தேவையில்லை. என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. கிங்ஸின் ராஜா எங்க? கிங்ஸின் ராஜாவா? அவர் புள்ளிய கேட்காங்களா, அப்பாவை கேட்காங்களா? அப்படின்னா எனக்கு யாருன்னே தெரியாதுங்க. போட்டு தள்ளிடும். சத்தியமா எனக்கு தெரியாதுங்க. நான் புதுசா இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்திருக்கேன். நீங்க சொல்ற யாருமே எனக்கு தெரியாதுங்க. எனக்கு இந்த வீட்டு பொண்ணுங்களை தான் தெரியும். அது 2 3 தான் தெரியும். நான் இப்பதான் வேலைக்கு வந்திருக்கேன். சத்தியமா தான் உண்மை. கிங்ஸின் ராஜா எங்க? எனக்கு தெரியாது. சொல்லல, போட்டு தள்ளிடும். கிங்ஸின் ராஜா மட்டும் சொல்லு. அவனை போட்டுட்டு நாங்க இங்க கிளம்பிடுவோம். எனக்கு தெரியாது. ஏய், வேலைக்காரி தானே நீ? சொல்லு. எனக்கு தெரியாது. சொல்ல புரியா? போட்டு தள்ளட்டுமா? தெரியாது. கொல்லனா என்ன கொல்லுங்க. எனக்கு சத்தியமா தெரியாது. டேய், ஈவரக்கமே பார்க்க வேண்டாம். போட்டு தள்ளுங்கடா. மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். இங்க இந்த கிங்ஸன் ராஜாக்கு கால் பண்ணி இங்க வர சொல்லி, அவனை மட்டும் வர சொல்லி உன்னை விட்டுதேன். அது எனக்கு யாருன்னே தெரியாது. விசுவாசம்? சத்தியமா எனக்கு யாருன்னு தெரியாது. ஏய்,
டைத்தை போட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க, போட்டு தள்ளுங்கடா. டேய், இது என்னடா? டேய், ஓட்டத்தை பிடிங்கடா. பேய்டா, அரைக்கிடா. எங்க வீட்டுல நாங்க ஓடிடா. ஒருத்தர் கூட என்ன தப்பிக்க முடியாது. நான் கும்பிடுற சாமி நினைக்க என்ன வந்து காப்பாத்திட்டேன். தெய்வமே ரொம்ப நன்றி. என்ன அந்த இசைப்புல முகம் தெரியுதே? இசை இசை ஒருவேளை அவதான் என்ன ஏமாத்துறாளா? நான் இன்னும் போகலன்னு ஏதாவது விளையாடுறாளா? இசைமா, இசை தங்கம், இசை தங்கம், நீ என்கிட்ட விளையாடுதேன்னு கேட்க. இசை உனக்கு ரொம்ப பிடிக்குமா? இசை விளையாடாத இசை, உன்னை எனக்கு பிடிக்காம இருக்குமா? இசை உனக்கு ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும். நீ இசை தானே? பொம்மைமா, பொம்மைமாவா? அப்படின்னா என் அண்ணங்கிட்ட கேளுங்கட்ட சொல்லுவான். உங்க அண்ணன் யாரு? என் தெய்வம், என் சாமி. எங்க அண்ணன், எங்க அண்ணன். நீ உன்னை நான் எங்க பார்த்திருக்கேனே? எங்க பார்த்திருக்கீங்க? நான் எங்க பார்த்திருக்கேனே இந்த முகத்தை? நான் உங்களை பார்த்ததே இல்லையே. துரோகம் பண்ண கணக்கு பிள்ளையோட பொண்ணா? எங்க அப்பா கணக்கு பிள்ளைலாம் இல்ல, எங்க அப்பா பணம் ஏறி, எங்க அப்பா பணம் ஏறுவாரு. நாங்க திருச்செந்தூர் பக்கம். அப்பா இப்பதான் இறந்தாரு. என்னமோ தோணுது. நீ யாரு? நான் யாருன்னா? உனக்கு நான் பேசுறது கேக்குதா? கேக்குதே. கேக்குதா? நான் உன்கிட்ட பேசுறது உனக்கு கேக்குதா? உங்களை பார்க்க முடியுது, பேச முடியுது. நீ யாரு? எனக்கு டைம் இல்ல, சீக்கிரம் சொல்லு. யாரு நீ? என் பேர் தமிழரசி. என் அண்ணன்கிட்ட நான் சொல்றதை மட்டும் சொல்லிடு. என் அண்ணன்கிட்ட நான் சொல்றதை மட்டும் சொல்லிடு. சொல்லிடுறாங்க. எங்க அண்ணனை நான் ரொம்ப தேடுன்னு சொல்லு. எங்க அண்ணன் எனக்கு உசுருன்னு சொல்லு. அப்புறம் எங்க அண்ணன்கிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும். அதை நான் உன் மூலமா சொல்றேன். ஏன்னா என் குடும்ப தாள்கள் போக நான் பேசுறது உனக்கு தான் முத புரிஞ்சிருக்கு. அப்படின்னா நான் ஒரு ஆத்மா. என்னை என் ஆத்மா உலகம் இழுக்குது. நான் ரொம்ப நேரம் நிக்க முடியாது. நான் ஒரு விஷயம் சொல்றேன், அதை மட்டும் சொல்லிடு. சொல்லுங்க. என் அண்ணனா, என் பொண்ணு இசை கூடயே இருக்க சொல்லு. அப்படின்னா நீங்க இசையோட அம்மாவா? ஆமா அண்ணனா, இசையை விட்டு ஒரு நிமிஷம் கூட பெரிய கூடாதுன்னு சொல்லு. எப்பமா அவ எங்க இருந்தாலும் அவ கூட இருக்கட்டும். நீ அம்மா சொல்லிடு, மறக்காம சொல்லிடு, உடனே சொல்லிடு. அவ கூட இருக்கட்டும். என்ன இசை கூட இருக்கணும். அவங்களுக்கு ரெண்டுத்துக்குள்ளயும் ஒரே சக்தி இருக்கு. அந்த ரெண்டு சக்தியும் ஒன்னா இருக்கணும். அப்பதான் இசையை காப்பாற்ற முடியும். என்னமா சொல்றீங்க? ஆமா, என் அண்ணனுக்குள்ளயும் என் பொண்ணுக்குள்ளயும் ஒரே சக்தி தான் இருக்கு. அவங்க ரெண்டு இப்போ ஒன்னா இருந்தா மட்டும்தான் இசையை காப்பாற்ற முடியும். அந்த பொண்ணுக்கு ஆபத்து இருக்குங்கிறது உண்மைதானே? அவ கண்ணில் கண்ணீர் வர வேண்டாம்னு சொல்லுங்க. அப்புறம் ஐயோ ஆவி உலகம் இருக்குது. அப்புறம் முக்கியமான விஷயம், செத்தாலும் அம்மா அம்மாதான். செத்ததுக்கு அப்புறமா ஆவி உலகத்துல போராடிக்கிட்டு பாவம் அங்கேயே சித்திரவதை அந்த அம்மா அனுப்பிச்சிட்டு இருக்கு. ஏதோ சொல்ல வந்தாங்களே, இசையை பத்தி தானே சொல்ல வந்தாங்க. அம்மா நான் உடனே போய் சொல்றேம்மா. இப்பவே நான் உங்க அண்ணன் கிட்ட போய் சொல்றேன். பாவம் அந்த ஆத்மாவால ரொம்ப நேரம் அங்க நிக்க முடியல. போராடிதான் அந்த இடத்துக்கு வந்திருக்கு. அவங்க வாழும் போதும் போராடி இருக்காங்க. இப்ப அங்க போய் உங்களுக்காக போராடிட்டு இருக்காங்க. அவங்க கடைசியா ஒரு வார்த்தை சொல்ல வந்தாங்க. ஆனா அவங்களால அதை சொல்ல முடியல. ஆனா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் திரும்ப திரும்ப சொன்னாங்க. இசை பக்கத்துல நீங்க எப்பவும் கூட இருக்கணும்னு. கிங்ஸ்லன் கூட இருக்கும் போதே புண்ணியமா இப்படி சொல்லியிருக்க மாட்டாள. அதெல்லாம் சரிதாம்மா. எங்க குடும்பத்துல என் கணக்கு தெரியவா என் பையன், அப்புறம் இசை. ஆனா எப்படி உனக்கு தெரிஞ்சது? அதுதான் அவங்களும் கேட்டாங்க. எனக்கு அவங்க வந்து நிக்கும் போதே தெரியும். அவங்க முத ஆக்ரோஷமா இருந்தாங்க, ரொம்ப விகாரமா வந்து நின்னாங்க. அதை பார்த்துதான் அந்த கூட்டமே ஓடி போச்சுது. ஆனா
அதுக்கப்புறம் அவங்க நார்மல் ஆயிட்டாங்க. அவங்க பேசிட்டு இருக்கும்போது என்கிட்ட கேட்டாங்க, நான் பேசுறது உனக்கு கேக்குதானே. அப்புறம் என்ன பார்த்தோம், நீ கணக்கு புள்ள பொண்ணான்னு கேட்டாங்க. ஆமா, என்ன பார்த்து கணக்கு புள்ள பொண்ணான்னு கேட்டாங்க. வாய்ப்பே இல்ல நண்பா. இல்லடா, அவளுக்கு தெரியாது, நான் சொல்லல. என்னடா நிஜமாவே உன்னை கேட்டால அப்படி? ஆமாங்கய்யா, நிஜமாதான், நான் போய் சொல்லல. நீங்க கணக்கு புள்ள பொண்ணான்னு கேட்டாங்களே, நான் அப்புறம் என் ஊரு எங்க அப்பா பத்தி சொன்னேன். அவங்க ஒரு குழப்ப நிலைக்கு போனாங்க. ஆனா அவங்க திரும்ப திரும்ப சொன்னதே, நீங்க இசை கூட இருக்கணுமா, உங்க 2 பேருக்குள்ளயுமே ஒரே சக்தி இருக்குதான், அந்த 2 சக்தியும் சேர்ந்து இருந்தா மட்டும் தான் இசையை காப்பாற்ற முடியுமா. அப்புறம் இன்னொரு விஷயத்த சொன்னாங்க. என்ன? அவங்க மரணத்தை பத்தி. என்னமா சொல்ற? தான் மரணம்னு சொன்னாங்க. அதுக்குள்ள ஆவிகளின் உலகம் அவங்களை எடுத்துக்கிட்டு இசை கூடயே இருக்கணும்னு திரும்ப திரும்ப சொல்லிவிட்டாங்க. சரி, ரொம்ப நன்றிமா. சரிங்கய்யா. என்னடா ஒரே குழப்பமா இருக்கு. டேய், நான் சத்தியமா சொல்றேன், பொம்மைமாக்கு கணக்கு பிள்ளை தெரியும், ஆனா கணக்கு பிள்ளை ஒரு மகா இருந்ததெல்லாம் தெரியாது. எனக்கே நல்லா தெரியும்டா, அதான் ஒரே குழப்பமா இருக்கு. டேய், அவளுக்கு தெரியறதுக்கு சான்ஸே இல்லையா? ஆமாடா, ஆனா இந்த பொண்ணு தெளிவா சொல்றாளே. டேய், யாரும் நம்புறது இல்ல, எதுக்கு இந்த பொண்ணு மேல ஒரு கண்ணு வை. என்னடா சொல்ற? யாரையும் நம்ப வேண்டாம். அது எப்படா நம்ம வாழ்க்கையில நடந்ததா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா? என்கிட்டயே இது வரைக்கும் பொம்மைமா பேசுறது இல்ல. அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணுகிட்ட எப்படி பேசிருக்க முடியும்? ஏன் இது ஒரு நடிப்பு? ஒருவேளை நம்ம நம்ப வச்சதுக்காக இருக்கலாம்ல. எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்குடா. இங்க யார நம்ம எப்படி நம்பனே புரிய மாட்டேங்குடா. எனக்கு குழப்பங்கள் இருக்கதான் செய்யுது. இங்க பாரு, இனியாங்கிற ஒரு கேரக்டர் உனக்கும் எனக்கும் மட்டும் தெரிஞ்ச ஒரு கேரக்டர். இப்ப ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சிருக்குன்னா அவன் மண்ணுல இல்ல, இந்த உலகத்துல கிடையாது, அதனால நம்ம சொன்னோம். ஆனா அவன் இப்படிதான் இருப்பா அப்படின்னு யாருக்குமே தெரியாதடா. அவளை பத்தி தெரிஞ்சது நீயும் நானும் மட்டும் தானே. இன்னொன்னு அந்த கணக்கு புள்ள, அவனை நம்ம முடிச்சிட்டோம், அவன் இந்த மண்ணுல இல்ல. நல்லா நோட் பண்ணிக்க. அது எப்படிடா நீயும் நானும் இருக்கிற இந்த ஊர்ல இனியாவே மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணு எப்படி வர முடியும்? அதுவும் நம்ம கண்ணில் படுற மாதிரி. எல்லாம் சரிதான்டா. இங்க பாரு, கிங்ஸ்லி டேஸ்ல யாரையும் ஏத்துக்க மாட்டான், யாரையும் ஒரு வச்சு கூப்பிட மாட்டான். அங்கதான் எனக்கும் இடிக்குது. அதுதான் பெரிய தலைவலியா இருக்கு. மூணு பிள்ளைகளுமே அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. என்ன ஜாயிண்ட் ஆகுதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குடா. இனியா மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணு நமக்கு தெரியும், அவன் பொண்டாட்டியும் தெரியும், பிள்ளைகளை பெத்த வாடி நமக்கு தெரியும். ஆனா இவனுக்கு ஏன்டா அவன் அம்மாவா நினைக்கிறானுங்க? சரிடா, ஒருவேளை இந்த பொண்ணு நம்மளை ஏமாத்ததுக்கு எதிரிகளால் அனுப்பப்பட்ட பொண்ணா இருந்தா கூட உன் பிள்ளைங்களுக்கு ஏன்டா தாய்ங்கிற ஒரு உணர்வு வருது? உணவுங்கிறது மனசு சார்ந்ததுடா, அது நமக்குள்ள இருக்கும். தான் ஆடட்டும் தன் தசை ஆடுன்னு சொல்லுவாங்களே, அப்படிதான்டா. ஏன்னா உன் பிள்ளைங்களுக்கு இவ்வளவு பார்த்தா ஒரு தாய் மாதிரி தோணுது. அதனால எனக்கு இந்த பொண்ணு சண்டைக்கு முடியல. நான் நம்ம வீட்டுக்குள்ள யார் புதுசா வந்தாலும் சரி, அவங்கள முழு நேரமா வாட்ச் பண்றேன். இந்த பொண்ணு டீச்சரே தஞ்சோன்னு இருக்குது, எல்லாருக்கிட்டையும் அன்பா பாசமா கருணையா இருக்குது. சந்தேகப்பட முடியல. ஆனா எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும் போது திடீர்னு வந்து இப்படி சொல்லும் போது எனக்கு சந்தேகமே வருது. இங்க பாரு, நம்ம ரத்த சம்பந்தம் இல்லாம வேற யாருக்கிட்ட பேச மாட்டா, பேச முடியாதுடா. ஒருவேளை ஏமாத்து கதையா இருந்தா நம்ம கிட்ட சொல்லணும் அவசியம் இருக்காது. நாம அவளை நம்பணும்னு நினைக்கிறதுக்காக சொல்லிருக்கலாமே. இந்த பொண்ணை நம்ம நம்பணும் அவசியமே இல்லடா. ஏன்னா கிங்ஸ்னா இருக்கட்டும், அலெக்ஸா இருக்கட்டும், நம்ம சாரனா இருக்கட்டும், அம்மா அம்மா முந்தானி பிடிச்சிட்டு சுத்திட்டு இருக்கானுங்க. ஏதோ பெத்து தாய்ப்பால் கொடுத்து வளர்த்த தாய் மாதிரி முந்தானி பிடிச்சிட்டு சுத்திட்டு இருக்கானுங்கடா. இந்த கிங்ஸ் ஒருபடி மேல போய் அந்த பொண்ணு கையால வாங்கி சாப்பிடுறான். அது மட்டும் இல்ல, அன்னைக்கு பாக்குறேன் அந்த அம்மா முந்தானி விரிச்சு போட்டுட்டு அதை படுத்து கிடக்கும். அப்படி தாய்கிட்ட புள்ள படுத்த மாதிரி சுருண்டு படுத்து கிடக்கும். அன்னைக்கு இசை அடிச்சுட்டு அந்த அம்மா பிடிச்சி கட்டி பிடிச்சி அழுதுட்டு கிடக்கும். அம்மா அம்மானு அவங்க மண்ணில் படுத்து கிடக்கும். எனக்கு இதெல்லாம் எனக்கு தலை வலிக்குதா. இவன் மட்டும் இப்படி பண்ண வந்த கூட நான் சந்தேகப்பட்டிருப்பேன். எங்க பாரு, இன்னொரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணி பாரு. நம்ம வீட்டு பச்சை குழந்தை கூட அந்த பொண்ணு முந்தானி தான் பிடிச்சி சுத்திட்டு கிடக்கு. சாம் பிள்ளையா இருக்கட்டும், நம்ம பிரேம் பிள்ளையா இருக்கட்டும், பாட்டி பாட்டுக்கு அந்த பொண்ணு முந்தானி தானே பிடிச்சி சுத்திட்டு இருக்கு. இந்த சொன்ன பாட்டின்னு கூப்பிடுது. பாசத்தை பொய்யெல்லாம் காட்ட முடியாதுடா. இங்க பாரு, அப்பெல்லாம் பொய்யா நண்பெல்லாம் யார்ட்டி காட்டி ஜெயிக்க முடியாது. அப்போ என்ன தாண்டா இதுக்கு வேற? இந்த பொண்ணுக்கு யாரு தாண்டா போ? கணக்கு பிள்ளைக்கு எத்தனை புள்ள? இங்க பாரு, கணக்கு பிள்ளைக்கு 3 புள்ள, ஒரு ஆம்பளை பையன் 2 பொம்பளை பிள்ளை, அக்கா 1. அது ஏற்கனவே ஓடி போயிட்டு அப்ப நீ மோனி நாம தான் போட்டோம். மிச்சம் இருந்தது இனியாவும் செத்து போயிட்டா. அப்ப இந்த பொண்ணு யாருடா? இல்ல, இத பத்தி இவ பேச எனக்கு தலை வலிக்கும். நான் பாத்துக்கிறேன் கூட. என்கிட்ட ஏன்டா பொம்மிமா பேசவே இல்ல. அவளுக்கு என் மேல இன்னும் கோவம் தீரலடா. இங்க பாரு, ஒரு காலமும் பொம்மிமாக்கு உன் மேல கோவம் இருக்காது. உன்னை தியாகியா பாக்குறடா, தெய்வமா பாக்குறா. எப்படி பேசுவா? அவளுக்கு குற்ற உணர்ச்சி. வாழ்க்கை கொடுக்குறேன்னு காலத்துக்கு உன்னை இந்த நிலைமைக்கு அழைக்கிட்டோமே குற்ற உணர்ச்சி அவளுக்கு. நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு இருந்தேன்னா ஒருவேளை வந்திருந்த பாடா இருக்கும். இன்னொருத்தி நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். அதாண்ட என் தங்கச்சிக்கு வேதனை. அதாண்ட என் தங்கச்சிக்கு வேதனை. எவ்வளவோ சொல்லலடா, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கன்னு. அதுதானே என் தங்கச்சிக்கு வேதனை. தேவ உங்களோட வாழவே இல்லடா. அவளுக்கு குற்ற உணர்ச்சி கொடுத்துருக்கடா. நீ அவளுக்காக இருப்ப, அவளுக்காக வாழுவேன். அவ போனதுக்கு அப்புறம் அவன் நினைப்பிலே வாழ்ந்துட்டு இருக்கேடா. ஏண்டா? அப்படின்னா என் அம்மா இனியா மாதிரிதான்
இந்த தமிழரசி அம்மா இருந்திருக்காங்க. அதுக்கு தான் அப்பா அப்படி பார்த்திருக்காரு. உருவ ஒற்றுமை இருக்கலாம், ஆனா அப்பாவும் மாமாவும் இந்த அளவுக்கு ஆச்சரியப்படுற அளவுக்கு தமிழரசி அம்மா இருக்காங்கன்னா அப்படின்னா அப்படியே தமிழரசி அம்மா எங்க அம்மா மாதிரி இருந்திருக்காங்க. அதான் அப்பாவுக்கும் மாமாவுக்கும் ஆச்சரியம். அப்படின்னா என் அம்மா தமிழரசி அம்மா மாதிரியே தான் இருப்பாங்க. என் அம்மா தமிழரசி அம்மா தான் இருப்பாங்களா? அது சரி, நான் ஏன் உண்மையிலே தமிழரசி அம்மா மேல இவ்வளவு பாசமா இருக்கேன்? தம்பி மாற அப்படித்தானே இருக்கானுங்க. எதனால? அப்பா சந்தேகப்படுற மாதிரி நாங்க இதுவரைக்கும் அம்மாவை பார்த்ததில்ல. பார்த்திருந்தா கூட இவங்க நம்ம அம்மா மாதிரி இருக்காங்க, அதனால பாசம் வருதுன்னு நினைக்கலாம். நாங்க தான் அம்மாவை பார்த்ததே இல்லையே. அப்படி இருக்கும்போது நான் தம்பிலாம் எப்படி இருக்கும் மேல இவ்வளவு பாசத்தை காட்டணும்? இவங்க எதுக்கு இந்த ஊருக்கு வரணும்? இது யாரோட திருவிழா? யார் இந்த கேம் ஆடுதா? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இதனால குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வருமா, குழப்பங்கள் வருமா? அதுக்கான அந்த அம்மா வேற பொம்மிமா பேசதான் சொல்றாங்க. அத்தை அப்படி பேச மாட்டாங்களே. எப்படி இந்த அம்மாக்கு பொம்மிமா கண்ட தெரிஞ்சாங்க? ஆனா அம்மா பொய் சொல்ல, அம்மா உண்மைதான் சொல்றாங்க. அத்தை இந்த வார்த்தையை என்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. இந்த அம்மா பொய் சொல்லலைங்கிறதுக்கு நானே சாட்சி. ஏன்னா அத்தை என்கிட்ட இதே வார்த்தை சொல்லியிருக்காங்க. இவங்க வரல பொய் சொல்ல இந்த வார்த்தை எப்படி இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்? அத்தை என்கிட்ட ஆல்ரெடி சொன்னதானே அப்பாவுக்கும் இசைக்கும் ஒரே சக்தி இருக்குது, 2 பேரும் ஒன்னா இருக்கணும்னு. இவங்க பொய் சொல்லலையே, அப்போ எப்படி அத்தை இவங்க கிட்ட பேசுறாங்க? அத்தை பேசுறது எப்படி இவங்க புரிஞ்சது? இந்த வீட்டுல வேற யாருக்கோ ஏதோ ஒரு சக்தி இருக்குது. இந்த வீட்டுல வேற யாருக்கோ ஏதோ ஒரு சக்தி இருக்குது. இந்த வீட்டுக்கு புதுசா வந்தது யாரு? இந்த வீட்டுக்கு புதுசா வந்தது யாரு? இந்த அம்மா வரதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு வந்தது யாரு? என்ன இங்க மறுபடியும் கூப்பிடு. என்ன நீ ஏன்டா எப்ப பார்த்தாலும் சாரம் மாதிரி பண்ணிட்டு இருக்க? சாரன் மாதிரி பண்ணிட்டு இருக்கா? எனக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி பிறந்தனால அவன் கல்லனா அவன மேல நான் ஃபாலோ பண்ணல, என்ன பார்த்தா அவன் ஃபாலோ பண்றான். இல்லையா, இவன் நடவடிக்கை எல்லாமே சாரம் மாதிரியே இருக்குதா? இல்ல, எங்க வீட்டுல எல்லாருக்கும் நடவடிக்கை கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடும். எனக்கா இருக்கட்டும், துறையா இருக்கட்டும், பிரேமனக்கா இருக்கட்டும், எல்லாருக்குமே எங்க ஆட்டிடியூஸ் எல்லாமே தனித்தனியா இருக்கும். ஆனா இவனும் சாரம் ஒரே மாதிரி பண்றானுங்களே. எங்க வீட்டுல சேமனா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், வீரத்துல வேணா ஒரே மாதிரி இருப்பான், ஆனா குணத்திலையும் ஆக்டிவிட்டிஸ்ல வேற மாதிரி இருப்பான். ஆனா இவன் அப்படியே அவன மாதிரி பண்றான், அவனே மாதிரி நடக்கிறான். இங்க வா, நீ பர்மானந்த் தானே வந்த, நீ ஏன் இப்படி மாறின? எப்படின்னு நீ நடக்கிறது கூட சாரம் மாதிரி நடக்க. என்ன என் நடைய அப்படிதானே? இல்லையே, மறுபடியும் அண்ணனை கூப்பிடு. என்ன சாரா, அந்த பேர் தான் நான் தேடி அழைத்தேன். உனக்கு அலெக்ஸா எவ்வளவு நல்லா தெரியும்? சின்ன பிள்ளைல இருந்தே தெரியும். ஒருவேளை அவன் என் தம்பி இருக்க மாட்டானோ? ஒருவேளை அவன் வேற யாராவது அனுப்பினவனா இருந்தா அப்பவும் தாடி வச்சிருந்தானா? 12 படிக்கிற வரைக்கும் தாடி இல்லைண்ணே, ஒன்ன மாதிரியே இருப்பான். அப்புறம் லேபுக்கு சயின்டிஸ்ட் படிக்கிறதுக்கு போனான். போயிட்டு வரும்போது தாடியோட தான் வந்தான். ஆனா அதுக்கப்புறம் தாடி எடுக்கவே இல்லைண்ணே. தாடி இருக்காதனால அடையாளம் தெரியாம அவனை மாதிரி வேஷம் போட்டுட்டு இவங்க கூட இருந்திருந்தா நடவடிக்கை குரல் எல்லாம் அதே மாதிரி இருந்ததா? அது எப்படின்னு 6 வருஷம் கழிச்சு திரும்பி வந்தான். எல்லாம் மாறதானே செஞ்சிருக்கோம். பாடு, அங்கதான் ஏதோ மாறி இருக்குது. டேய், இது அலெக்ஸ் தானா? உங்களுக்கு நல்லா தெரியுமா? ஏண்ணே ஏதாவது பிரச்சனையா? கேட்டது மட்டும் போய் சொல்லுடா. டேய், அது அலெக்ஸ் தான் உங்களுக்கு நல்லா தெரியுமா? ஏண்ணே அப்படி சந்தேகப்படுறீங்க? கேட்டது மட்டும் போய் சொல்லுடா. 6 வருஷம் கழிச்சு வந்தாங்க, போயிட்டு போனதுக்கு வேற ஒருத்தன், திரும்பி வந்தது வேற ஒருத்தனா இருந்திருந்தா? என்ன நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னதானே, இங்க ஜானன் எப்படியோ அங்க தர்மத்துற அண்ணன் அப்படி 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஆனா அவருக்கு தான் வீட்டு பையில யாரு தான் புள்ள யாருன்னு நல்லா கணிக்க தெரியும். அது அலெக்சன் என்னண்ணே? அவங்களுக்கு சந்தேகம் வரலையா? இல்லண்ணே சந்தேகம் வரல. இல்ல, எனக்கு அலெக்ஸ் மேல சந்தேகமா இருக்கு. ஒருவேளை அவன் வேற யாராவது இருந்தா, என் தம்பி வேற யாராவது கிடைச்சி வச்சிருந்தா, அவனே மாதிரி குடும்பத்துல வேவுக்கு அனுப்பியிருந்தா, அவனை முத கண்டெடுக்கும் போதே எதிரி வீட்டுல தானே கண்டெடுத்தேன். ஒரே குழப்பமா இருக்கு. நான் பன்னேரத்துல இருக்க துரோகி வீட்டுல தானே அவனை கூட்டு வந்தேன். ஓ, ஒரே குழப்பமா இருக்கு. பர்மால ஒரு குடும்பம் இருக்கு, அங்க கிட்டத்தட்ட எல்லாரும் நம்மள மாதிரி இருப்பாங்க. ஜெராக்ஸ் அடிச்ச மாதிரி இருப்போண்ணே. இந்த சாமனே மாதிரி ஒருத்தர் இருக்காருண்ணே, நம்ம டேவிட் என்ன அப்படியே சாமன் மாதிரியே இருப்பாரு. ஜெராக்ஸ் தான். அப்ப ஏன்டா அலெக்ஸ் இங்க வந்த உடனே சேமனை அடையாளம் கண்டுபிடிக்க முடியல? நம்ம குடும்பத்தா இருக்கிற மாதிரி எங்க இருக்காங்களேன்னு ஏன்டா அலெக்ஸுக்கு தெரியல? தூக்கி வளர்த்தது ஜானனே மாதிரி இருக்க, தர்மத்துறான்னு சொல்ற. அந்த தர்மத்துறான் தான் இங்க இருக்க ஜானன் ஏன்டா அலெக்ஸுக்கு தெரியல? ஒரே குழப்பமா இருக்கு. சரி சரி, நான் கத்திட்டு நான் பாத்துக்கிறேன், நிக்கிறேன். ஏண்ணே ஏதாவது பிரச்சனையா? இல்ல, சந்தேகம். சரி, இப்போ நான் பாத்துக்கிறேன். சரிண்ணா. ஒரு நிமிஷம், நம்ம வீட்டுக்கு புதுசா வந்திருக்காங்களே தமிழரசி அம்மா, ஆமா. இவங்களே மாதிரி நீ வேற எங்கேயாவது பாத்துருக்க? இல்லண்ணே. உருவ ஒற்றுமை, முகசாயில் வேற ஏதாவது? இல்லண்ணே அப்படிலாம் யாருமே இல்ல. ஒரு சித்தி இருந்தாங்க, அவங்க இறந்துட்டாங்களாம். அவங்க போட்டோ வேணா இவங்கள மாதிரி இருந்தது. ஆனா அவங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாங்கண்ணே.
அது எப்படி உனக்கு தெரியும்? ஒரு அரங்கு வீடு மாதிரி ஒண்ணு உண்டு, அதுல பழைய போட்டோ எல்லாம் கிடந்துச்சு. அதுல இந்த அம்மா மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க போட்டோ இருந்தது. கேட்டேன், சின்ன பிள்ளைல கேட்டேன், இது ஒரு சித்தின்னு சொன்னாங்க. அப்பா நம்ம அம்மாவை யாருக்குமே தெரியாது, மாமாக்கும் அப்பாவுக்கும் மட்டும் தான் தெரியுவாங்க. ஆனா அங்குள்ள குடும்பம் அம்மா போட்டோவை சித்தின்னு சொல்லியிருக்காங்களே, என்ன நடக்குது? சரி சரி, சரி, இன்னும் ஒரே ஒரு கேள்வி. சித்தின்னு சொன்னாங்களே, சித்தப்பா யாருன்னு நீங்க கேட்கல? அதான் சரவணராஜ சித்தப்பா. டேய், அவர் கல்யாணம் பண்ணிக்கலடா. என்னன்னே சொல்ற? அவர் சின்ன வயசுல இறந்து போயிட்டாருடா. பொம்மிமாத்த சின்ன பொண்ணா இருக்கும் போதே ஆபத்து நெருங்கி இருக்கு. அப்ப பொம்மிமாத்தை காப்பாத்துறதுக்காக அவர் தான் உசுரை கொடுத்திருக்காரு. அவர் மாவீரன். அன்னைக்கு காப்பாத்துறதுக்காக வேற வழி எனக்கு உயிரை கொடுத்தவரு. அவர் உயிரோட இல்லடா. என்னடா ஒரே குழப்பமா இருக்கு. அந்த போட்டோ நீ நல்லா பாத்தியா? இந்த அம்மா முகத்தால இருந்ததா? எனக்கும் வந்து சந்தேகமா இருந்தேனே. அப்படியே தான் இருந்தாங்க. ஆனா அது வருஷம் என்ன ஆகுது? அவங்க இப்ப இருந்திருந்தா வயசு ரொம்ப இருந்திருக்கலானே. எத்தனை வருஷம் ஆகுது? 20 வருஷத்துக்கு மேல இருக்கலானே. நான் ஒரு 5-6 வயசுல பார்த்துப்பேன். கிட்டத்தட்ட 20 வருஷம் கிட்ட மேல ஆகுதுலானே. அப்பவுமே அவங்க இறந்த போட்டோ அது. அப்போ எப்படி இவங்க இப்படி இருக்க முடியும்னே? சரி, ஒரே குழப்பமா இருக்குதே. அலெக்ஸ் மேல ஒரு கண்ணு வைக்க வேண்டியதான். அத்தி அத்தி உனக்கு ஃபங்க்ஷன் முடியிருக்குள்ள எங்கிட்ட அவசர கிழிஞ்சிரும் போலக்கு. நீ ஏன்டி சோகமாவே இருக்க? சோகமா இருக்காவளா? ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காவ. ஃபீல் என்ன ஃபீல்? உங்க பிரேம மச்சுப்பா டச்சு டச்சு கொடுத்துட்டாவல்ல. எப்படி எல்லாம் உன் ட்ரிக்க பயன்படுத்தி தான்? எல்லாம் உன் கை வந்த கலை தான். டி கிங்சி மாமா கிட்ட இருந்து இச்சிட்டா இச்சிட்டா அப்படின்னு கேட்டு வந்ததுக்கு நீ ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணுவியே. குரங்கு கொன்னுருவேன். ஹாய் ஃபேட் யூ டேக் குரங்கு பேல அப்படின்னு பண்ணா கிங்சி மாமாக்கு கோவம் வந்துச்சுமா நச்சனச்சு உனக்கு கொடுப்பாவ தெரியுமா? நீ சும்மா கேட்டாலே கொடுத்துருப்பாவ. நீ வேணிக்கினே கேட்டு வாங்க தெரியுமா? அது உனக்கு வெக்கமா இருக்கும் இல்லையா? நீ இன்னும் பொம்பளை பிள்ளை தானே, எப்படா கேட்டு வாங்க அப்படின்னு உனக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனா கிங்சி மாமா எப்படா கொடுக்கலன்னா அங்கே இருப்பாவ. ஆனா அது ரெண்டு பேருமே மறைமுகமா வாங்கினா தானே ஒரு கிக் இருக்கும். அந்த ட்ரிக்கை நீ பயன்படுத்துவல்ல. அதுல தான் செவ்வாக்கா மாட்டிக்கிட்டா. செவ்வா அந்த பழத்தட்டு பக்கத்துல ஒரு அருவா இருக்கும். எடு பழம் வெட்டதுக்கா ஒண்ணு போடுறதுக்கு. அவன் ஏன் அப்படி இருக்கான்னா அதுக்கு மட்டும் விளக்கம் சொல்லிட்டி. நீ ஏன்டி என்ன அசிங்கப்படுத்திட்டு இருக்க? இல்ல நீ அலையுது அப்படிதானே? இசை என்ன இச்சோமா இசை எவ்வளவு சொல்லாத. இசை அப்படி சொல்லாத. இசை இசை அப்படிலாம் சொல்லாதே. நான் அப்படிலாம் கிடையாது. வெக்கமா இல்ல? இசை அப்படி சொல்லாத. சும்மா இரு. அலையுது அப்படிதானே? ஆண்டி இவ்வளவு அலைதவா நேரா போய் தொரமாமா கிட்ட போய் எனக்கு இப்பெல்லாம் வேணும்னு கேட்க வேண்டியதானே? பாரு இப்பெல்லாம் சொல்லாத, எனக்கு வெக்கமாயிரும். வெக்கங்கட்டவள இப்படி அலைத. நான் உன்னோட கம்மிதான். நீ இப்பெல்லாம் சொல்லாத. அன்னைக்கு ஒரு நாள் நீ கிங்சி மாமா கிட்ட இருந்து ஒண்ணே ஒண்ணு வாங்கிருக்கு. என்ன நடிப்பு நடிச்ச? உன்னோட நான் கம்மி தானே? எவா எப்படின்னு நல்லா அடிச்சு காட்டுங்கட்டி. பேச்சு அதெல்லாம் வைக்க கூடாது. ஜவக்கா நீங்களே சொல்லுங்க. அன்னைக்கு கிங்சி மாமா இவளை முத்தம் கொடுக்கணும்னு என்ன வரத்து வந்தா? எனக்குன்னு தாவணி பின் மாட்ட முடியல. எட்டி ராணி அங்க தனக்க நான் நின்னேன். ஆனா எப்படி கத்தி கத்தி கூப்பிட்டா. கிங்சி மாமாக்கு கேட்கணுமா? கிங்சி மாமா வெளியில நின்னுட்டு இருந்தாவல்ல, அப்ப எப்படி எல்லாம் நடிச்சா? நான் உள்ள தனக்கா இருந்தேன். ஆனா எப்படி கூப்பிட்டா? ஏட்டி ராணி இங்க பாரு, இந்த தாவணி பின்ன அவந்துட்டு பாரு. எப்படி எல்லாம் நடிச்சா. ஏ அம்மா என்ன நடிப்பம்மா. நீ மட்டும் ரொம்ப யோசிச்ச மாதிரி பேசாதனே. அன்னைக்கு நீ என் தொரமாமா சண்டை போட்டுருக்கும் போது நாம வேற தெருவா தான் வந்துட்டு இருந்தோம். நீ வேலைக்குனே மாமா ஹாஸ்பிட்டல் வழியா இல்லட்டி அங்கடி போனாதான் நல்லா இருக்கும். அங்கடி போவோம். அதுதான் ஷார்ட்கட். அது எவ்வளவு சுத்துன்னு எனக்கு தெரியும். அப்படியே மாமாவை பார்க்கணுமா, மாமா கிட்ட போய் முத்தம் வாங்கணுமா, அதுக்கு என்ன நடிப்பு நடிச்ச. எட்டி ஜபா எப்படி நடிச்சாட்டி? அப்படியே ஹாஸ்பிட்டல் முன்னாடியே போய் பப்பர பப்பர பப்பரன்னு நின்ன. மத்த நல்லா ஃப்ராக் போடுவேன். அன்னைக்கு மாமாக்கு தாவணி பிடிக்கும்னு சொல்லிட்டு எப்படி போட்டுக்கிட்டு சினிக்கிட்டு நின்ன. அதுவும் இங்க இடுப்பு தெரியற மாதிரி, இங்க அப்படி தெரியற மாதிரி எப்படிலாம் சிலுப்பட்டுத்தனம் பண்ணுனா? நான் ஏதாவது சொல்லலாட்டி சரி லவ் பண்ணிட்டு போறா, பிள்ளைக்கு ஆசை, சத்த விட்டு கொடுப்போம் அப்படி நான் உன் கூட எப்படிலாம் பின்னாடி லோலான்னு சுத்துனேன். ஜபக்கா இவ மட்டும் ரொம்ப யாக்கியமாக்கா. அன்னைக்கு கிங்சி மாமாவை இவ்வளவு சண்டை போட்ட அன்னைக்கு வேணிக்கிலே கிங்சி மாமா பைக் சத்த கேட்டனா ஓடி போய் தண்ணி தூக்கி மேல ஊத்திட்டு ஐயோ நனைஞ்சிட்டேனே, ஐயோ நனைஞ்சிட்டேனே அப்படின்னு கிங்சி மாமா மேல எத்தனை வாட்டி போயிட்டு வந்தா. நான் எப்படிலாம் சப்போர்ட் பண்ணேன்? நம்ம தான் எல்லாத்தையும் ஓப்பனா பேச நினைச்சேன்டா. நமக்கு மேல பேசத்தவிட ஆனா கப்பல் இரும்புக்கு இவ மட்டும் ரொம்ப யாக்கியம். என் பொண்ணாட்டி எவ்வளவு உஷாரு. என் பொண்ணாட்டி எல்லாம் தப்பிக்க முடியாது. ஆமா இந்த பாரு இவளுக்கு வெக்கமே இல்ல. அத்தை தொரமாமா கிட்ட சண்டை போட்டு பயந்து ஓடுனியே. பிறகு எதுக்குடி
ஹாஸ்பிடலுக்கு போறேன், குளிர் காய்ச்சல் வந்துட்டு அப்படின்னு என்னமா நடிச்ச. நான் தான் ஹாஸ்பிடலுக்கு விடல தெரியுமா, நீ நடிச்சேன்னு எனக்கு முதல்ல தெரியும். அதான் நான் உனக்கு வீட்லயே மருந்து கொடுக்க சொன்னேன் தெரியுமா, அபியம்மா கிட்ட சொல்லி. உள்ள உழைச்சு விட்டுருக்கடா. சிரிக்கா சரி பாதவத்தி, அப்ப வேலைக்குன்னு தான் நீ விடவே இல்லையோ? நீ நடிச்சுக்கிட்டு போவ. நானே என் புருஷன் கூட சண்டை போட்டிருக்கேன், உன்னை மட்டும் ஜாலியா இருக்க விட்டுருவேனா? உனக்கு சிரிப்பா வருது. இரு இரு, நீ என்ன பேசுதான் பாப்போம். சபாக்கா, இவ ரொம்ப நடிப்பா தெரியுமாக்கா, இவ ரொம்ப அலைஞ்சவக்கா. இப்ப பேச விட்டா நம்ம இடத்துக்கு சண்டை வந்துரும்டா. ஸ்டாப் பண்ணிடுவோம். அவங்க இதை விட படுமோசமா பேசுவாங்க, நான் கேட்டிருக்கேன். ஆனா அடுத்த நொடி பாரு எதுவுமே நடக்காம கழுத்து கட்டிட்டே மூணு சுத்தம். இதெல்லாம் இதுக்கு என்டர்மெண்ட் இல்ல, சகஜம், ஒண்ணுமே இல்ல இதுக்கு. ஆமாமா, வேலைக்குன்னு அன்னைக்கு உங்க வீட்ல மாமா தூங்கும் போது நீ என்னெல்லாம் பண்ணிருக்க. ஐயோ மானம் போகுது. வாட போவோம். இரு இரு இரு, என் பொண்ணாட்டி என்ன எந்த அளவுக்கு காதலிச்சிருக்கான்னு இப்பதான் எனக்கு தெரியுது. வேண்டாண்டா, சொன்னா கேளுடா. என்னடி பண்ணுன? எட்டி ஜபா, இவ ஒண்ணு லேஸ் பட்டவளா இல்ல. மாமா வீட்டு கட்டல தூங்கிட்டு இருந்திருக்காவ, இவளும் பக்கத்துல தூங்கி இருக்கா. மாமா நல்லா தூங்கிட்டாவலாம். தூங்கிருக்கா மானத்தை வாங்குறானே அது. இவ ஐயோ அவ தூங்கிட்டாவல, இப்ப என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க என்னங்க இருட்டா இருக்கு, வாங்க தண்ணி குடிக்கணும் அப்படி சொல்லி எழுப்பி விட்டுருக்காள. ஆத்தாடி, ஏன்டி தானே எழுப்புன? அக்கா, இவ என்ன பத்தி இவ்வளவு சொல்லுதால, இவ என்ன பண்ண நான் சொல்லட்டுமாக்கா? சோறு பொங்குதேன்னு யாருமே இல்லாத கிங்சி மாமா இருக்க இடத்த பார்த்துதான் தண்ணி குறைப்ப இருக்கா. அங்க வச்சு என்னெல்லாம் நடந்திருக்கு தெரியுமா? சித்திரபுத்திரா, சண்டை தண்டை போட்டுருந்தீங்க. புள்ளி அடிக்கலாம் செஞ்சுட்டு பெரிய பண்ணி வச்சிருக்கா. ஐயோ, நம்ம கிளம்புமா, ஞாயிற்றுல வேலை கிடக்கல. இல்ல இருந்து கேட்டுட்டு போவோம். எதுக்குன்னு இதெல்லாம் பொம்பளைங்க ஆயிரம் பேசுவாங்க, நமக்கு என்ன வானே. இல்லடா, நான் கேட்டுட்டு வருவேன். வரப்போயா இல்லையா? நான் வரமாட்டேன். இவனக்கா வேணிக்கினே எப்படி எல்லாம் என்ன அடிச்சீங்க தெரியுமா? இங்க பாருங்க பின்னாடி, அப்படின்னு தடமே இல்லாத இடத்த காட்டிக்கிட்டே இருந்திருக்காக்கா. வாயா இருடா, அப்படி பவியமா போகுதா? வேண்டாம், எனக்கு கோவம் வந்துரும். இந்த பாரு, நான் வேணிக்கினே ஒண்ணு காட்டல. இவ காட்டுன காட்டுவலையில மாமா என்ன பண்ணுவான்னு தெரியுமாக்கா? இவன் பேச்ச கேட்காத, இவன் அடிக்க. அது ஏடி, இசை அப்படிதானே எனக்கு முதல்ல தெரியும் டி. ஓ, கச்சி மாறிட்டீங்களோ? இல்லடி, இவ பட்டு ரொம்ப யோக்கியோ. அத்தி ஜபக்கா பத்தி இருக்குதா? இசை சொல்லு பாப்போம். உன்னை கொன்னே போடுற மாட்டுக்க. நம்ம ரெண்டு ஒரு கட்சி சரியாட்டி. இங்க பாரிசு, நான் ஜபக்கா பத்தி சொல்றேன் சரியா உனக்கு. என்ன பண்ணா? பிரேமம்மா கிட்ட போய் வேனுக்குன்னு இடிச்சுக்கிட்டே நின்னாவல. பிரேமம்மா சும்மா விடுவாவல? நீ நல்ல விவரமா தான் இருக்க. வேனுக்குன்னே உரைச்சிக்கிட்டு நின்றுக்கா. ஆமா, நான் உரைச்சு வரத்துமா நான் பார்த்தேன். பிரேமம்மா இல்லை சொல்லாம ஜபக்கா சரியான ஆளு தெரியுமா? இவியலா போய் காதல சொல்லி கல்யாணம் பண்ணா நல்லா இருக்காதுன்னு அப்படி பண்ண வைக்காவலாம். பிரேமம்மா ஜபக்கான்னு பின்னாடியே வரணுமா? எப்படி பண்ணா தெரியுமா? எட்டி போயா சொன்னடி. நான் போய் சொன்னா இசே அங்க ஐஸ்கிரீம் கொடுக்கவல்ல. ஆமா, வாங்கி சாப்பிட்டியா? 3 ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டேன். சொல்லதுக்கல ஐஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாவ பாத்துக்க. இவளா? ஆமா, பிரேமம்மா அங்கிருந்து வந்தாவ. உடனே இவ எச்ச ஐஸ பிரேமம்மா சாப்பிடுமா. இதுக்கப்புறம் எனக்கு இந்த ஐஸ் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். இது இல்ல, அவ போய் சொல்லுதா. இங்க பாரு, தாயே தானே போய் சொல்லுதா. இங்க பாரிசே வேலைக்குன்னு இந்த ஐஸ பாதி சாப்பிட்டுட்டு அங்க வச்சுட்டாவ பாத்துக்க. பிரேமம்மா அப்படியே வந்து நைஸா அந்த ஐஸ் எடுத்து சாப்பிடுதாவல. எனக்கு என்னமோ இவிய மிச்சா ஐஸ் எனக்கு தெரியாத மாதிரியும், அதை எடுத்து மாமா சாப்பிடுறது எனக்கு தெரியாத மாதிரியும். இன்னைக்கு தான் ஐஸ் ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னு பிரேமம்மா சொல்றாவல. எடி சும்மா இரு, மிச்சத்தை நீ சொல்லிட்டி. ஐஸ்னா இது ஐஸ், அமுதம் ஐஸ் இல்ல அமுதம் அப்படின்னு சொல்றாவல. எனக்கு எச்சா அது மாமாக்கு அமுதமா. எனக்கு என்னமோ தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டாங்க. அந்த ஐஸ் ஜபாக்கா மிச்ச ஐஸ்னு அந்த அளவுக்கு போயிருக்குது. இங்க பாரு, நீ பாட்டுக்கு இங்க வந்து மாட்டிக்கிட்ட. அங்க அவிய பண்ண அலப்பையெல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்க. நான் நடிப்பு நடிக்காதமா. காதல் வந்துச்சுன்னா ஓப்பனா சொல்லணும். எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு, நம்ம ரெண்டு பேரும் சேரலாம் அப்படின்னு சொல்லணும். அதுதான் வீரமான பொம்பளை. என்ன மாதிரி இருக்கணும்.
சொல்லிட்டு வீரமா எனக்கு ஏதாவது ஒண்ணு கொடுப்பாரு. அதுக்குத்தான் வாய மூடிட்டு இல்ல இசே இங்க பாருங்க, எனக்கு உங்களை பத்தி பயம் இருக்கு, போங்க நான் பேச மாட்டேன் அப்படி சொன்னாலே அது வரைக்கும் அவிய வேலையில மும்பரமா இருப்ப பத்திக்கோங்க மாமா. நான் இப்படி வேடிக்கிட்டே போய் சொல்லுவேன் பாரு, இது அப்படி இல்லடி, இது அப்படி இல்ல, இங்க பாரு இங்க பாரு, நான் கோமே பண்ணல, இங்க பாருங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் என்ன தேடியே வரும் தெரியுமா. இந்த டெக்னிக்கை நான் எப்படி யூஸ் பண்ணுவேன் தெரியுமா, உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அவன் இப்பவும் டெக்னிக்கை தான் யூஸ் பண்ணியிருக்கா. என் ரூட்டே தனி ரூட்டு தான். பொறுப்பா இருக்கணுமே. ஐயோ வேலை அந்த கிடக்க. ஐயோ உத்தமர் மோளே இப்படிதான். எங்க இருங்க நான் வரேன். ஐயோ எவ்வளவு வேலை கிடக்கு. அத்தி பேர் தவமானமா போச்சே. நான் புட்டெல்லாம் வெளியில வந்துட்டேன். இப்போ என்ன பண்ண? சரி அது என்ன சமாளிச்சுக்கலாம். சரி எனக்கு ஒரு வேலை ரொம்ப இருக்கு. இசை நான் வரேனே. ஐயோ என்ன நின்று பேர்த்த போச்சாச்சு. சரி வேலை கிடக்கு நான் வரேன். இவ்வளவு நம்ம பத்தி முறைக்குது. போங்க அவன் அடிச்சுக்கிட்டு தான் போறான். எல்லாமே இந்த பிரஷர் எடுத்துக்கிட்டே வருது. பாட்டி இங்க தான வரணும். ஐயோ பங்கன முடியல முடியல. யாராவது என்ன தூக்கிட்டு போங்க. ஏன் உங்களுக்கு நடந்து போக முடியாதோ? முடியாது. எடி எங்க அப்பா பாத்தியா? உங்க அப்பாக்கு மூக்கு வேத்தரிப்பு வந்துரும். துறையாவது கொஞ்சம் விட்டு பிடிப்பான். இவன் ஆள் இருக்குனே பார்க்க மாட்டான். என்ன என்னன்னு கேட்ட? ஓய் என்ன? அடே எனக்கு முதுகுல இன்னும் காயம் போகல. அதையே ஞாபகப்படுத்த கூட சொல்லிட்டேன். எவ்வளவு தழும்பு இருக்கு தெரியுமா? இன்னும் அப்படி சாட்டை சாட்டையா பெல்ட் தடம் அப்படியே இருக்கு. ஒன்னு இறக்கெல்லாம் போட வேண்டாம். அதுக்கு என்ன மருந்தா போட முடியும்? போட தானே போற. இல்ல தடத்துல ரொம்ப பெரிய தடமா இருக்குல்ல, காட்டு. ஆனா இருக்கட்டும் பரவாயில்ல. இல்ல நான் மருந்து போடணும். இருக்கட்டும் பரவாயில்ல. தடமா தான் இருக்கு. எனக்கு அதை பார்க்கவே முடியல தெரியுமா? நான் பாப்பேன்டி. நான் பாப்பேன். பார்த்து பார்த்து எங்க வச்சு பார்க்க முடியாது. அப்பா பார்க்க வேண்டிய இடத்துல பார்க்கலாம். சரி நீங்க இவ்வளவு சொல்றீங்க, மருந்து போடுதுன்னு சொல்றீங்க. சரி தூக்கிட்டு போங்க. தூக்கத்துல வந்திருக்க. இன்னைக்கு நான் எப்படி மருந்து போடுறேன்னு மட்டும் பாரு. அப்படியா? ஏங்க இந்த ட்ரெஸ் ரொம்ப டைட்டா இருக்குங்க. ஆமா அப்படிதான் டைட்டா தான் இருக்கும். அது எதுக்கு வீணா? ஆமா ரொம்ப டைட்டா இருக்கு. எப்பண்டா கருத்தி எறிவோன்னு இருக்கு. ஆமா ஒரே நசப்புங்க. அப்படியே டைட்டா இருக்கா. அது அப்படியே முதுகெல்லாம் பதிஞ்சு போயிருக்கு. ஓ அது எதுக்குடி? கலத்திடுவோம். அப்புறம் அங்கெல்லாம் டைட்டா இல்ல. ஓ இங்க பாருங்க, முதுகுல பாருங்கண்ணே. இங்க திரும்பி பாருங்க. காட்டு ஒரு நிமிஷம். எங்க வச்சு காட்டேன்? அங்க போய் காட்டுன வத்து கிட்ட பாரு. இங்க அங்க டைட்டா இருக்கு. இனி டைட்டாவே இருக்காது. ஏன்? இருந்தா தானே டைட்டா இருக்கும். இதுக்கப்புறம் லைட் எதுக்கு? கலத்துல நீ எனக்கு வேணாம். எடுத்துக்க. எடுத்துக்கதான் போறேன். இப்பவே முழுசாதான் எடுக்கணும். முழுசாதான்